ஒரு நண்பர் ரொம்ப நாளைக்கு பின்னாடி தன்னோட மாமியார் வீட்டுக்கு போனான். மாமியார் என்ன பண்ணாங்க, அதோடைய மருமகன் வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கோழி எல்லாம் பிடிச்சி அடிச்சு நல்லா குழம்பு வச்சு காரம் தூக்கெல்லாம் போட்டு குழம்பெல்லாம் வச்சு ரெடி பண்ணி தலைவாழையில போட்டு மருமகனுக்கு வெளியில திண்ணை மேலே இலையை போட்டு உட்கார வச்சு, அப்போவெல்லாம் திண்ணதான், டைனிங் டேபிள் கிடையாது இல்லையா, திண்ணையில உட்கார வச்சு சாப்பாடு போட்டிருக்குது. நம்மளால் சாப்பிட்ருக்காங்க. காரம் தாங்க முடியல. செம்ம காரண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் ஏமாந்த சமயம் பார்த்துட்டு அங்கே நாய் ஒன்று நின்றுட்டு இருந்திருக்கு. அதை அள்ளி அள்ளி அதுக்கு வச்சிருக்கான். அது சாப்பிட்டுட்டே இருந்திருக்குது. என்னடா மருமகன் அதுக்குள்ளார சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ள இன்னும் கொஞ்சம் வைக்கிறேன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து அதையும் வச்சிருச்சு. வேற வழியில் அதையும் தெரிஞ்சிட்டு இருந்தான். அப்புறம் வந்து அத்தையை கொஞ்சம் தண்ணி கொண்டுட்டு வாங்கன்னா போய் தண்ணி கொண்டுட்டு வரதுக்குள்ளார அதையும் அள்ளி நாய்க்கு வச்சுட்டான் பாதியை. மீதி அவன் கஷ்டப்பட்டு கண்ணில் தண்ணி வர சாப்பிட்டான். சாப்பிட்டு முடிச்சது நாட்கள்லாம் அப்படியே சும்மா எரிச்சல் தாங்க முடியல. மாப்பிள்ளை வெத்தலை போடுங்க அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்தது. ஐயோ வேண்டாத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில தெருவோரமாக ஒரு மரம் இருந்திருக்குது. மரத்துக்கடியே ஒரு கட்டில். அந்த கட்டிலில் வந்து உட்காந்துக்கிட்டு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பாப்பா பாப்பா அப்படின்னு இருந்திருக்கிறான். இந்த நாய் வந்து நாக்கை தொங்க போட்டுட்டு உனையே பார்த்துருக்குது. உனக்கும் காரமா அப்படின்னு கேட்டிருக்கான். அது உடனே சடார்னு கிளம்பி வெளியில வீதியில போய் ரோடுக்கு போயிருக்கு. எங்கடா இந்த நாய் போகுதுன்னு உனக்கு கவனிச்சிருக்கிறான். அது போய் இருக்குது ரோடு ஓரமா வெளிக்கு போயிருந்துருக்காங்க டாய்லெட்டு. இந்த நாய் என்ன பண்ணிடுச்சு, அதை போய் சாப்பிட்ருக்குது. இவன் பார்த்துருக்குறான். இதை ஏன்டா போய் சாப்பிடுது, இவ்வளோ சாப்பாடு வச்சோமே அது பத்தலையா, இது போய் அதை திங்குது அப்படின்னு பார்த்துருக்கான். அதை கொஞ்சம் சாப்பிட்டு நாட்டை விளையாடிட்டு வந்து ஜாலியாக நின்றுருக்கு. ஓ காரம் அடங்கிருச்சா, இதுதான் மருந்தா இதுக்கு, இரு வரேன் அப்படின்ட்டு இவனை எந்திரிச்சு போனான். போய் சுத்தம் முத்தும் பார்த்துட்டு அப்படியே ஒரு வாய் அள்ளி வாயில் போட்டு மென்று அவிக்கி சாப்பிட்டான். காரி சுற்றிட்டு வந்து நல்லா வாய் கொப்பளிச்சான். தண்ணி இப்போ விட்டு வாய் கொப்பளிக்க அது அடங்கிருச்சு. காரம் இருக்கிறது தெரியல. நல்ல வேலை யாரும் பார்க்கலதா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போயிட்டு அத்தை நான் ஊருக்கு போயிட்டு வரேன் அப்படின்ட்டு இருக்கான். இருங்க மாப்பிள்ளை இன்னொருவா சாப்பிட்டு போவீங்க அப்படின்ட்டு. ஐயோ அத்தை வேண்டாம் அத்தை, இதே போதும் அத்தை, நான் வர்றேன் அத்தை அப்படின்ட்டு இவன் கிளம்பி போயிட்டான். வீட்டுக்கு போனான். பொண்டாட்டிக்கிட்ட எதுவும் சொல்லலை. இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. அவன் பொண்டாட்டி சமைக்கிறது அவனுக்கு பிடிக்காது. அடிக்கடி திட்டிக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் அந்த அம்மா அப்பா அவன் என்ன டென்ஷனில் இருந்தாங்களோ தெரில, இவன் சோத்தை போட்டு வச்சு தான் எடுத்து வாயில் வச்சு பார்த்துட்டு ஏண்டி என்னடி சோறாக்கி வச்சிருக்கிற, மனுஷன் தம்மானா அப்படின்ட்டு இருக்கிறான். அந்த அம்மா ஏதோ காரில் இருந்துருக்குறாங்க. அங்கிருந்து போகாம வந்து இந்த சின்ன வாய்க்கு நான் இன்னும் எப்படி தான் ஆக்கி போடட்டும் அப்படின்னு இருக்குது. என்னடாது சின்ன வாயா, அதே அப்புறம் இவளுக்கு தெரியும், தெரிஞ்சிருப்பாளோ, ஒருவேளை அத்தைக்கு சொல்லியிருப்பாங்களோ, அத்தையும் பார்க்கலையே. திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல, அடங்கிட்டான் மனுஷன். அவன் லைஃப்ல அதுக்கு பின்னாடி அவன் பொண்டாட்டி சமையலை குறையே சொன்னதில்லையா.